வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு அணுகுண்டு எடுத்து போட்டிருக்கிறார். 1,00,000 போலி வாக்காளர்கள் ஒரு எம்எல்ஏ தொகுதியில், எம்பி சீட்டுக்கு உட்பட்ட எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு இதை எடுத்து பல விதமாக 5 விதத்தில் அவங்கள உள்ளே சேர்த்துருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் ஆவணப்பூர்வமாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கிறாரு. பாஜக தரப்பில் ஒரு விதமான மௌனத்தில் இருக்கிறாங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் பிஜேபி? திருடன் அப்புறம் மௌனமாக தானே இருப்பாங்க. திருடர்கள் இப்போ செஞ்சதே அவங்க தான் அப்படிங்கும்போது அவன் மௌனமாக இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி மிக கொடூரமான ஊழல் இது. அதாவது எப்படின்னா, இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் துளி செல்வாக்கு கூட கிடையாது. ஒன்று மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஏன்னா இந்த 2 மாநிலங்களை தவிர இது எங்கேயுமே இவர்களுக்கான பேசிக் சோர்ஸே கிடையாது. அப்போ இத்தனை மாநிலங்களில் இவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இது என்னென்னா, முதல்ல மத்தியில் ஆட்சியை கைப்பற்றி விட்டு அதற்கு அப்புறம் தேர்தல் ஆணையர் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு அவரும் உடந்த இதுக்கு. ஏன்னா இந்த வழக்கம் போடல, இவர் தனி மனிதன். ஆனால் இவர் வழக்கு போட்டிருக்கல, ஒரு தலைமை நீதிபதி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இவர் இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு போயிடுவார். இவர் எப்படி அதை விட்டு கொடுத்தாரு அவங்களுக்காக அப்படின்ற கேள்வி சந்திரசூட் மேலே இருக்குது. சந்திரசூட் தான் இதுக்கு எல்லாமே காரணம். சந்திரசூட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பக்கமாக பல்டி அடித்தா அவர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. அது என்னன்னு நம்ம தெரியாமல் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு பாஜகவுக்கு சாதகமாக அழகாக ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு பதவி விட்டு போயிட்டார். ஏன்னா அதுக்கு பிறகு எதிர்த்து போட்ட வழக்குகள் எல்லாம் பட்டியலிடப்படாமலே இருக்குது அப்படிங்கும்போது இவர்கள் பூராமே என்ன கணக்கில் இருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே உள்ள சந்தேகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ எப்படி கல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி எம்பி ஆக்கினாங்களோ, எப்படி சந்திரசூட் வீட்டுக்கு மோடிஜி போனாரோ, ஸோ அந்த மாதிரி இவர்கள் மீதும் பெருத்த சந்தேகம் இல்லை. ஒருத்தர் கவர்னர் ஆக்கினாங்க, ஒருத்தர் எம்பி ஆக்கினாங்க. இதெல்லாம் இப்போ இந்திய நாட்டு மக்களை காக்க வேண்டியது கடைசி பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. உச்சநீதிமன்றப்போ இது போன்ற ஒரு செயலை சில நீதிபதிகள் செய்யும்போது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சூழலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் அவங்க காலத்துக்கு போட்டுட்டு அவர்கள் நினைத்ததெல்லாம் பண்ணியிருக்காங்க. கற்பனையில் கூட எட்ட முடியாத அளவுக்கு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, பெங்காலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நபரை தூக்கி அங்கே கவர்னராக போட்டு எல்லா திருட்டு வேலையும் பார்த்து அந்த நபரை தூக்கி துணை ஜனாதிபதி ஆக்கிட்டு இப்போ அந்த நபரையே துரத்தி விட்டாங்க. ஸோ இப்படி என்னென்ன உள்குத்து பண்ண முடியும், அதிகாரத்துக்கும் பணத்துக்காக ஏங்கி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்க கேடுகெட்ட ஜென்மங்களை கூப்பிட்டு உயர் பதவிகளை கொடுத்து அவர்களை வைத்து ஆட்டையை போட்டுட்டு அவர்களையும் துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் இவர்கள் செஞ்சுருக்காங்க. இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராவிலே இது தான் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் 55 லட்சம் வாக்காளர், 52 லட்சம் வாக்காளர் தான் ஏறியிருக்கான். 4.5 மாதத்தில் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு 4.5 மாதத்தில் இன்னொரு 52 லட்சம் 55 லட்சம் பேர் ஏறுறான். ஆனால் எப்படா இப்போ 5 வருஷத்தில் 55 லட்சம் பேர்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு 5 மாதத்தில் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மத்திய தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரக்குள்ளே இன்னொரு 55 லட்சம் பேர். ஆனால் பிள்ளைக்குட்டி பிறந்து இப்போ 8 மாதத்தில் பிறகுலாம் 1 மாதத்தில் பிறந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவ்வளோ பிள்ளையாக பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. 55 லட்சம் பிள்ளை பிறந்திருக்கு. அது எந்த ஊரில்டா காட்டுறான்ற மாதிரி எல்லா வகையான திருட்டு வேலைகளையும் தேர்தல் ஆணையத்தை வைத்து செய்து வெற்றி பெற்று அந்த மக்களை மத ரீதியாக பிரித்து அதை பூரா ஆட்டையை போட்டு குஜராத்திகளுக்கு கொடுக்கணுன்றதை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி 48 சீட்டில் 30 எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் நடந்தால் எதிர்கட்சியாக கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு 20 சீட்டுக்கு போகிற நிலைமைக்கு வருது அப்படிங்கும்போது அப்போ இது சீட்டிங் தானே. இது அதுவும் ஆதாரம் பண்ணாலும் இது எப்படி நடந்ததுன்றதுக்கான ஆதாரத்தையும் வெளிப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவர்கள் எவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும், இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து இவருக்கு வேண்டிய ஆளுகளை கொடுப்பதற்காகவும், வங்கியில் மூலமாக கொள்ளையடிப்பதற்காகவும் இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தையாக கைப்பற்றி வராங்க. போர் மாதிரி தான் இது. மத்திய இதை கைப்பற்றி விட்டு அதை வைத்து நீதித்துறை இது எல்லாத்துலேயும் உள்ள சில புல்லுரிமைகளை எல்லாம் பிடிச்சி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரியான ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்காருன்னு இப்போ ஆணித்தரமாக ஆதாரத்தோடு இப்போ வெளியே வருது. ஸோ இப்போ இதற்கு இவர்கள் பதில் சொல்லி ஆகணும். இல்லைனா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இதுக்குள்ளே இறங்குற மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் எந்த வெளிநாட்டுக்காரனும் நம்ம நாட்டில் தலையிட்டதே கிடையாது, விட்டதும் கிடையாது. எந்த அரசாங்கமும் அதற்கு இடம் கொடுத்ததும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்நிய சக்திகள் நிறையா உள்ளே போடுறான். ஏன்னா இவர்கள் செய்கிற சீட்டிங்கான ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவர்களை அழித்தொழிக்க வேண்டும், இவர்கள் ஒழிச்சிக்க வேண்டும். ஒழிச்சிட்டு அவர்களுக்கு சாதகமாக
இந்த ஆட்சியை கொண்டு முகமது யூனுஸ் அங்கே பிடிச்சி ஆமாம் பண்ண மாதிரி இவர்களை மிரட்டி அந்த காரியத்தை சாதிக்கணும் சர்வதேச சமூகங்கள்லாம் சில நாடுகள்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க காரணம் என்னென்னா இவர்கள் சீட்டிங் வெளியில் தெரிஞ்சு போச்சு அப்படின்றது தான். இவர்களை எவ்வளோ சீக்கிரம் இந்திய மக்கள் வெளியேற்றுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்திய மக்களுக்கு நல்லதுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இவிஎம் மிஷின்ங்கிறது அது விவாதத்துக்குரியது. எலான் மஸ்க்லாம் அதை நம்ப முடியாதுங்கிறாரு. அது ஒரு பக்கம் வச்சாலும் ஓட்டு போடுறவங்க யாருங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்னாலே இவிஎம்குள்ளெல்லாம் நான் ஏன் போய் கை வைக்கணுங்கிறது இன்னைக்கு இவிஎம் மிஷின் இருந்தால் தானே எலக்ட்ரானிக்காக கண்டுபிடிப்பீங்க. ஆளே நான் வந்து ஓட்டு ஒருத்தன் பேரில் இத்தனை இது பண்ணியிருக்கான்றாங்க. ஒரே வீட்டில் வந்து 80 வாக்குகள் இருக்குன்றான். மொத்தமே 2 ரூம் தான் இருக்குது. அந்த வீட்டை போய் லைவில் ஃபேக்ட் செக் எடுத்து டிவியில் காட்டுறாங்க. மொத்தமே 2 ரூம் தான். அதில் 2 பேர் ஏதோ மேற்கு வங்கத்துலேருந்து வேலை செய்ய வந்தவங்க 1 மாதமாக தான் இருக்காங்களாம். இங்கே 80 பேர்லாம் இருக்க முடியாதுங்க, 2 ரூம் தான்ன்றாங்க. இப்போ எலெக்ஷன் டயத்தில் எப்படி 80 பேர் இருந்தால் 80 பேருக்கு இந்த கூமுட்டை பயலுங்க எப்படி கொடுத்தாங்க? அப்போ எலெக்ஷன் கமிஷன் கூமுட்டையிலா? அங்கே உள்ள அதிகாரிலாம் நான் திருட்டு போயலா? வீட்டு நம்பர் 0ன்னு வச்சு ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஆமாம், 0ன்னு ஒரு வீடு எப்படி இருக்கும்ன்றது தெரில. 0ன்னு ஒரு நம்பர் என்ன? இப்போ அவன் ஒன்றும் கூமுட்டையாக இருக்கணும். அதிகாரிகள் அதை ஒத்துக்கணும். தேர்தல் ஆணையம் படிப்பறிவு இல்லாத பாமர பன்னாடைகளை பரதேசிகளை வந்து நான் வந்து அதிகாரியாக போட்டேன்னு நீ ஒத்துக்க, இல்லைன்னா இது தப்புன்னு ஒத்துக்க. அப்புறம் எப்படி 0ன்ற பேரில் எப்படி ஒரு வீடு இருக்கும், டோர் நம்பர் இருக்கும், அதை எப்படி நீ செக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க? எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துச்சு? புரியுதா அவனுக்கு? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இவ்வளோ கேடுகட்ட கேவலமான அந்நிய வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா இதில் கவுண்டம் முடிச்ச மாதிரி எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்ற மாதிரி வெளிநாட்டுக்காரன்லாம், அதாவது கடந்த ஆட்சி வரைக்கும், கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்திய தேர்தல் அதிகாரிகள் ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகளை தான் ஆப்கானிஸ்தான் எலெக்ஷனுக்கு கூப்பிடுவான், இலங்கை எலெக்ஷனுக்கு நடுநிலையாக சிறப்பு பார்வையாளராக போவாங்க. எல்லாம் போகிறது நானே இலங்கையிலும் பார்த்துருக்கேன். இப்போ அதிகாரிகள் ரிட்டையர் ஆன அதிகாரிகள்லாம் அங்கே போயிருக்காங்க. அவர்கள் போய் நடுநிலையாளர்களாக பார்த்து, ஏன்னா இவங்கெல்லாம் தெய்வங்கள், 150 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எலெக்ஷன் வச்சு நடத்தின ஒரு மிகப்பெரிய ஆட்கள் இவங்க. நம்ம நாட்டுக்கு வந்து இதை இப்போ எலெக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு இருந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனை இன்றைக்கி எப்படி பண்ணுறா? ஐயோன்ற அளவுக்கு கலர விட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனா இந்தியாவா ஐயோன்ற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இப்போ மோசமாக போயிட்டுருக்கு. இது எதில் போய் முடியும்னு தெரில. இந்த நாட்டை அபகரித்து விட்டார். இந்த நாட்டை வந்து பாஜகக்காரன் வந்து ஆட்டையை போட்டான். தேர்தல் நின்று ஜெயிச்சது மக்கள்கிட்ட ஜெயிச்சதெல்லாம் கிடையாது. டோட்டலாக இது பண்ணுறேன், ஸ்வீப் பண்ணி தூக்கிட்டான். 240ங்கிறதே இல்லைங்கிறதான் அவருடைய ராகுலோட குற்றச்சாட்டாக இருந்தது. 240 இவங்களுக்கு வந்தது இல்லை. ஒரு 25-30ங்கிறது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வேலை பார்த்து 30,000 ஓட்டு கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சீட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற. 20,000 30,000 20,000 10,000 வந்து மிஷினில் சீட்டிங் பண்ணிடுவாங்க. 10,000 15,000 மற்ற எல்லாமே ஒரு திருட்டு வேலை தான். இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அதை வழக்கு எடுக்காமல் இருக்குது. இப்போ இது வந்து மக்கள் மன்றத்தில் வந்து தான் மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்து இதை வந்து இவர்களை வந்து அப்புறப்படுத்த வேணா தான் அடுத்தடுத்த எலெக்ஷன்லாம் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மத்திய தேர்தல் MP எலெக்ஷனாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியும். இதுலேயே தமிழ்நாட்டிலேயும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மணிக்கு பிறகு பாஜக அந்த ஒரு 7-8 தொகுதியில் 2வது இடம் வந்துச்சுல MP எலெக்ஷனில், அங்கே இதே போல் திடீர்னு அன்யூஷுவலான போலிங் நடந்திருக்கு. எப்படி அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் 5 மணிக்கு பிறகு அந்த 2 மணி நேரத்தில் மட்டும் போட்டாங்கங்கிறதுலையும் சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெருசாக பண்ணி ஃபுல்லாக மாறுற அளவுக்கு பண்ணாமல் ADMK தாண்டி இவங்க வந்த மாதிரி செட்டப் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டையும் இல்லை. அதெல்லாம் 100க்கு 100 உண்மையாக தான் இருக்கும். மாற்றுக்கிறது இவங்களுக்கு எவன் ஓட்டு போட்டான்? எப்படி 2வது இடம் வருவான்? ADMK தாண்டி பிஜேபிக்காரன் 2வது இடத்துல வர அளவுக்கு எங்கே ஓட்டு போகிறேன்? யார் ஆளை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே சீட்டிங் தான். எல்லாமே இவர்கள் திட்டமிட்டு, அதாவது ஜெயிச்சா கண்டுபிடிச்சிருவான்றதுக்காக ஜெயிக்காம பச்சையாக தெரிஞ்சிடும் எப்பறம் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு. அதுக்காக 2வது இடம் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது. ஏங்க போன எலெக்ஷனில் ஒரு 2வது வரும். இந்த அடுத்த டைம் ஜெயிக்கிறதுக்கு இந்த திட்டு வேலை. அடுத்த டைம் ஜெயிச்சா சொல்ல எப்படா பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்சு சான்ஸே இல்லையா? போன டைமே அவங்க 2வது இடம் வந்தாங்க, ADMKக்கு மேலே தான் வந்தாங்கன்னு சொல்லி முட்டாள்களை நியாயப்படுத்த வகையில் பேச வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி வந்து
ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ராதிகா விஜய் சேதுபதி படத்தில் சொல்லுவாங்கல்ல, போலீஸ் ட்ரைனிங் இவங்களே அம்மா போலீஸாக இருப்பாங்க. 100 மீட்டர் எவ்வளோ நேரம்ப்பா ஓடி இருக்கான், சரி ஒரு 5 செகண்ட் போட்டுக்க மேடம், வேர்ல்டு ரெக்கார்டே 9 செகண்ட் அப்படியா, சரி அதே போட்டு. ஆமாம், அதே அப்படின்ற மாதிரி எத்தனாயிரம் ஓட்டு போடலாம் பிஜேபிக்கு, ஒரு 1.25 லட்சம் ஓட்டு போட்டுங்க. 2வது இடத்துலயோ அது 1.5 லட்சம் போட்டால் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கக்கூடாது, 2வது இடத்துல வரணும். 2வது இடத்துக்கு வர்ற மாதிரி திமுகவோட ஒரு 10,000 ஓட்டு குறைச்சி போட்டு விட ஒரு 20,000 கூட்டி போட்டு கூட போட்டுக்க அப்படின்ற மாதிரி தான் தேர்தல் கமிஷன் ஆட்டையை போட்டு பண்ணியிருக்காங்க இங்கே லோக்கலில். அதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வடக்கன் செப்பை நுழைக்க போகிறாங்க, அடுத்த எலெக்ஷனில் 6.5 லட்சம் பேரை நுழைச்சிருவாங்க. அங்கே நீக்கிட்டு இங்கே சேர்த்து விட்டு அவங்க எவ்வளோ பேர் வந்தாங்கிற டேட்டா யாருக்கிட்டையும் இல்லை. ஆமாம், பீகாரில் மட்டும் 6.5 லட்சம் பேர், பீகாரி மட்டும் 6.5 லட்சம், மித்த ஸ்டேட்லேருந்து வந்தவெல்லாம் சேர்த்தா 60 லட்சம் பேர் இருப்பான். டோட்டலாக எல்லாம் மாற்றி விட்டுட்டு அடுத்து முதலமைச்சர் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வருவாங்க. இவங்களாம் அந்த எம்பி ஆகிறான் பாருங்க, முருகனெல்லாம் ஆகினாங்க பாருங்க. சம்மந்தம் முருகனுக்கு மத்திய பிரதேச சம்மந்தமும் கிடையாது. ட்ரெயினில் போகிற வழியில் எட்டி பார்த்துருவாப்புல ஜன்னல் வழியாக. அந்த மாநிலத்தில் எம்பி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி எவனையோ கொண்டு வந்து இந்த மாநிலத்தில் எம்பி ஆக்கி முதலமைச்சர் ஆக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வருங்காலத்தில் இவர்கள் இருந்தால் இந்த ஆபத்தெல்லாம் விளைவதற்கான வாய்ப்பு. எல்லாம் ஒரே நாடு தானே, அவர் சில டுபாக்கூர் நாதாரிகளை வச்சுருக்கான் காசை கொடுத்து. அவன் சொல்லுவான், அவன் வந்து இங்கே பிழைக்க வந்தேன் சோத்துக்கு வழி இல்லாமல், அவன் வந்து இங்கே உட்காந்துட்டு பேசுவான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேசியங்க. நம்ம போய் அங்கே இல்லையா, பாம்பேல நம்ம ஆட்கள் போய் காஷ்மீரில் இடம் வாங்கணும், இதை நீக்கணும்னாங்க. இப்போ யார் வாங்கினான்னு பார்த்தா அதானி அம்பானி இவங்க வகையாக தான் அவங்க வாங்குறதுக்காக தான் நிற்கிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பிழைக்க வந்த சில இதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கா, அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க செட்டப் பண்ணி பேச விடுவான். இது ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மக்கள். அப்புறம் தேச விரோதியா நீ எங்கால் வரக்கூடாதான்வா. அடுத்து ஒரு குஜராத்காரனை கொண்டு வந்து சிஎம்மாக போட்டு விட்டுருவாங்க. அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைக்கலையா? நம்ம ஒரே இந்தியா தானே, ஏன் அவர் ஆகக்கூடாதா? நம்ம ஆட்கள் அங்கே போய் ஐஏஎஸ் அதிகாரியா இல்லையா? என் முருகன் மத்திய அமைச்சரா இல்லையா? இந்த நாட்டு எம்பியா இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு சிஎம் குஜராத்காரர் அப்படின்னு சொல்லி அவனையா கொண்டு வந்து துணை முதலமைச்சராக போடுவாங்க. அப்புறம் முதலமைச்சராக போட்டு மொட்டை மாட்டே இந்த குட்கா பேன் மசாலாலாம் தடை நீக்கிறதுக்கு அதை நீக்கிடுவாங்க. அது எங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியன்றாங்க. அது சாமிக்கு படைக்கிறது, அது எப்படி நீ தடுக்கிற அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு. இப்போ இதுக்கு இதை பொதுவெளிக்கு கொண்டு போகிறதுல இன்னும் வீரியமாக எதிர்கட்சிகள் இருக்கணும். ஏன்னா நாடாளுமன்றத்தை முடக்கிறத பாஜக அவங்களுக்கு சந்தோஷம் தான் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் முடக்கிற வரைக்கும் நாங்கள் விவாதத்துக்கு வரமாட்டோம், நீ பாட்டு கத்தி விட்டு மூடிட்டு போயிட்டு அப்படின்னு சட்டங்களை பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு இவங்க வராத. இப்போ போன வருஷம் 150 எம்பியை மொத்தமாக எதிர்கட்சியை இது சஸ்பெண்ட் பண்ணி வெளியே போயிட்டு எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணிட்டான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் எல்லா வகையிலான அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பூரா ஒரு கொள்ளையடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் இதையும் பார்ப்போம். தமிழ்நாடு ஒருங்கிணைஞ்சு அனைத்து கட்சி கூட்டம். ஏன்னா இப்போ இவன் இந்த வட இந்தியர்கள் அங்கே கட் பண்ணி இங்கே வரவங்களை உள்ளே சேர்க்கணும், வாக்காளர் ஆக்கணும்னா இவங்களுக்கு இங்கே கட்டமைப்பு இருந்தால் தான் பூத் ஏஜென்ட் போக முடியும். அப்போ அதிமுக கட்டமைப்பை பயன்படுத்தி உள்ள தள்ளவும். ஆமாம், அதை தான் அதிமுக பயன்படுத்துகிறான். எடப்பாடியாரை வந்து பழனிசாமி அதுக்கு தான் பயன்படுத்தி தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து இதுக்கு மண்டையை ஆடிட்டு எனக்கு பதவி இருந்தால் போதும், என்னையும் என் மகனையும் பிடிச்சி உள்ளே போட்டுறக்கூடாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி என்ன முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் சொல்லியிருங்க அப்படின்னு. இப்போதைக்கு சரி அப்படியா, சரி ரைட்டு சொல்லிட்டு போ, ஜெயிச்சா தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் சொல்லுவாங்கல்ல, இருங்கடா என் சொந்த ஊர் ஓட்டு பெட்டியை உடைக்கிட்டோம், ஏய் கள்ள ஓட்டே ஊரில் தானே போட்டோன்ற மாதிரி உனையை தூக்குறது தான் எலெக்ஷனே வைக்கிறோம், நீ முதலமைச்சர் வேட்பாளரான்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். பாவப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஏமாற போகிறாரு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியான்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை ஒரு விஷயமாக எடுத்து மோடிக்கு செக் வைக்கணும்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சாலும் பயன்படுத்தலாம். ஆனால் யார் பயன்படுத்திக்க போகிறாங்கிறது, யார் ஒழிய போகிறாங்கன்றது, யாருக்கான எண்டு கார்டு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும்